Hi cute bommais, welcome back to Kiwi Bommai YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்க இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறோம். அங்க போயிட்டு என்னென்ன ரகலை பண்ண போறோம், என்னென்ன சாப்பிட போறோம், என்னென்ன ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபன் பண்ண போறோம், இதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க. சரி, யாரோட பர்த்டேன்னு தெரியுமா? எப்படி விஹன் குட்டி இந்த கிவி பொம்மை சேனல்ல நிறைய வந்திருக்கானோ அதுக்கு அடுத்து வந்த குழந்தை இந்த குழந்தை தான். அதாவது த்ருவ் குட்டிங்க, எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காயத்ரி தினேஷ் அவங்களோட பையனோட 3rd பர்த்டே பார்ட்டிக்கு தான் நாங்க கிளம்பி இருக்கோம். விஹன் செம்ம எக்ஸைட்டடா இருக்கா. ஏன்னா விஹனோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேருக்கும் இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் சிமிலராவே இருக்கும். அது எதனாலன்னு தெரியல. ஒருவேளை த்ருவ் குட்டி இங்க கல்யாண நாளன்னைக்கே பிறந்ததுனாலயா என்னன்னு தெரியல. விஹன் குட்டி செம்ம க்ளோஸா இருக்க ஒரு குழந்தை த்ருவ் தான். அவன் அடிச்சா அவனும் அழமாட்டான், அவன் இவன் அடிச்சா இவனும் அழமாட்டான். ரெண்டும் ஹக் பண்ணிட்டு ரொம்ப கொஞ்சம் கொலாவிட்டே இருப்பாங்க. டச்வுட் இன்னைக்கு எப்படி நடந்துக்க போறாங்கன்னு தெரியல. சோ வாங்க த்ருவோட பர்த்டேல என்னென்ன ஃபன் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். Come on, let's go. போ. Vihan, fast Vihan, it's getting late. Potama. Oh, mommy. Vihan do kiwi bommai. Oh, Vihan do kiwi bommai. Okay, do kiwi bommai. Hi, kiwi bommai. Welcome everyone. It's going விஹன் ஜாலியாக ஒரு ஹாப்பி மூடில் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் 2 மினிட்ஸில் நாங்கள் காயத்ரி வீடு ரீச் ஆகிட்டோம். ஆமாங்க, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் டிரைவ் தான் அவங்க வீடு. ஆக்சுவலாக மணி இப்போ 5 தான் ஆகுது. ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊரில் வெளியில். ஆக்சுவலாக காயத்ரியெல்லாம் நாங்கள் போனதை பார்த்து ஷாக் ஆகிட்டா. ஏன்னா எப்பயுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது எங்கேயா இன்வைட் பண்ணியிருந்தா ஒன்று சொன்ன டைமுக்கு போவோம், இல்லைன்னா ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக தான் போவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லாத அதிசயமாக 6 மணி பர்த்டே பார்ட்டிக்கு 5 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அதனால தான் காயத்ரியெல்லாம் அப்படியே ஷாக்காக, என்னது இந்த ஃபேமிலி சீக்கிரம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரியே பார்த்தா. அவள் கொஞ்சம் அமைதியான புள்ள, அதனால அதை ஓப்பனாக வெளியில் சொல்லலாம். ஆனால் அவள் மைண்ட் வாய்ஸை நான் ரீட் பண்ணிட்டேன். அந்த பலூன் ஸ்டாண்ட் டீமுல வாங்கினா அது கரெக்டாக அந்த பலூன் ஸ்டிக்கை நிற்கவே இல்லை. பாவம் அவளும் போயிட்டு அதை ஸ்டிக் பண்ணி விடுவா. இந்த குட்டீஸ் எல்லாம் போயிட்டு மறுபடியும் அதை எடுத்து விட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் கேக் கட் பண்ணுற வரைக்குமாவது அது அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த விஹன் கிட்டேயும் த்ருவ் கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தா. இங்கே பாருங்க எப்படி அடிச்சுக்கிறானுங்கன்ட்டு. அப்படியே அடித்து உருளுவானுங்க, ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. இதே மற்ற குழந்தை யாராவது லைட்டாக தொட்டால் போதும், த்ருவ் ஆகட்டும் விஹன் ஆகட்டும் ரெண்டும் அதே வேலை தான் பண்ணும். மற்ற குழந்தைங்க தொட்டாலே பெப்பேன்னு அழுவாங்க. ஆனால் இவனுங்க மட்டும் நல்லா அடிச்சுக்கலாம். அனிதாவும் பாவம் அப்படியே நொண்டி வந்துட்டு, அவள் பக்கத்து வீடு தான், அதனால ஈஸியாக தான் வந்தா. பட் பாவம் இன்னும் அவளுக்கு கால் சரியாகலை. எப்பயுமே சீக்கிரம் வர திவ்யா கிஷோர் ஃபேமிலி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. இல்லை ரொம்பவே லேட்டாக தான் வந்தாங்க. எனக்கு அப்படியே குளுன்னு இருந்ததுங்க. எல்லா பார்ட்டிக்கும் ஊருக்கு முன்னாடி போய் உக்காந்துடுவாங்க திவ்யாவும் கிஷோரும். வரவங்களெல்லாம் என்ன டைமு, இத்தனை மணிக்கா வரது, இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கதையாக கேட்பாங்க. இன்னைக்கு அவங்க லேட்டாக வந்ததுனால எனக்கு செம்ம ஹாப்பி. ஆனால் நான் ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணேன். நான் ஏன் லேட்டு அப்படின்ட்டுலாம் கிண்டல் பண்ணவே இல்லை. இது நான் திவ்யாவுக்காகவே பதிவிடுறேன். நெக்ஸ்ட் டைமில் நான் லேட்டாக வந்தாலும் நீ கேட்காத, கண்டிப்பா நீ வீடியோ பாப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அவ கதை ஓரமா இருக்கட்டும், நம்ம கேக் கதைக்கு வரும். கேக் பார்த்த உடனே எல்லா குட்டீஸும் சூழ்ந்து நின்றுட்டாங்க. இன்னைக்கு கேக்கோட தீம் என்ன அப்படின்னா, த்ருவுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும், அதாவது லீகோ டாய்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச புக்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருந்தது. ஸோ அவனும் செம்ம ஜாலி ஆயிட்டான் கேக்கை பார்த்தோன்னே. இங்கே பாருங்க, இந்த திருட்டுக்கோட்டை விஹன் குட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு கேக் கட் பண்ணும்போதே அங்கே இருந்த ஃபாண்டன்ட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு கடகடன்னு எடுத்து வாயில போட்டான். ஆனால் நாங்கள் எல்லாருமே பார்த்தா அவனை ஒரு மாதிரி முறைக்கிறதுக்குள்ள அவன் ஐயையோ அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். பட் ஓகே சாப்பிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டோம். எப்படா நம்ம வாயில கேக் வைப்பாங்க அப்படின்ட்டே தான் விஹன் நின்றுட்டு இருந்தான். அங்கேருந்து எல்லா குட்டீஸுமே அப்படிதான் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கான மெனு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா புலாவ், வெஜ் புலாவ். அதே மாதிரி நான் வெஜிடேரியனுக்கு காயத்ரி எவ்வளோ பெரிய அண்டால பிரியாணி சமைச்சிருக்கா பாருங்க. அதுவும் மட்டன் பிரியாணி. அந்த தம்மை இப்படி எடுத்த உடனே எல்லாரும் கடகடகடன் நின்றுட்டோம். வெந்திருக்கான்னு பார்க்குறோம், அது பார்க்குறோம்,
பார்க்குறோம், இது பார்க்குறோம், டேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்ட்டு. நான்லாம் வந்து ஒரு தட்டு ஃபுல்லாக வந்து டேஸ்ட்டுக்கே முடிச்சிருப்பேன் போல இருக்கு, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது கூடவே சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஜி ரோடு அப்படின்ட்டு ஒரு கடை ஒரு 6 months ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சிக்கன் லாலிபாப் வாங்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஹாப்பியாக சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன். என் பையன் மட்டும் பார்த்தீங்களா கேக்கை ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அன்றைக்கி அவனுக்கு டின்னரே கேக் மட்டும்தான். ஒரு வழியாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டம் ஷரட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சத்யா வந்து எல்லார் ஃபோனையும் பிடுங்கிட்டு இருந்தார், நீங்களாம் ஃபோன் பார்த்து வந்து படம் பேர் சொல்வீங்க அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த ஃப்ராட் பாய்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபோனை பிடுங்கிட்டு கேர்ள்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் பாய்ஸ் வந்து படம் பேரை வந்து ஃபோனை பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் கிட்ட. நாங்கள் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டோம். சரின்ட்டு அந்த ஆட்டத்தை கலைச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கேமுக்கு போவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு செம்ம டயர்ட், அதனால நான் வந்து கார்ட்ஸ்லாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். ஒரு வழியாக துருக்குட்டியோட பர்த்டேவை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு நைட்டு 1 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போகணும்.